துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை அரசுக்கு வழங்கியதால் கல்வியின் தரம் எந்த விதத்திலும் பாதிக்காது என தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை மாநில அரசுக்கு வழங்கி நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை எதிர்த்து திருநெல்வேலியைச் சேர்ந்த வெங்கடாஜலபதி என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் அரசின் சட்டத்திற்கு இடைக்கால தடை விதித்து கடந்த ஆண்டு உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் தடையை நீக்கியதுடன் பிரதான வழக்கை விசாரித்து முடிவெடுக்கும்படி உயர்நீதிமன்றத்துக்கு உத்தரவிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இன்றைக்கு இந்த வழக்கு தலைமை நீதிபதி எஸ்.கே. தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி. அருள்முருகன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு தரப்பில் இந்த வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த பதில் மனுவில் மனுதாரர் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர் என்பதை மறைத்து அரசியல் நோக்கத்தோடு சட்ட நடைமுறையை தவறாக பயன்படுத்தி இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். அதனால் இந்த வழக்கை ஆரம்ப நிலையிலேயே அபராதத்துடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அந்த பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை நிர்வாக வசதிக்காகத்தான் மாநில அரசுக்கு வழங்கி உத்தரவு பிறப்பி சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. இது பல்கலைக்கழக மானிய குழுவினுடைய விதிகளுக்கு முரணானது என்று சொல்ல முடியாது என்று அந்த பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பல்கலைக்கழக மானிய குழு விதிகளை பின்பற்றித்தான் துணைவேந்தர்கள் நியமிக்கப்பட்டு வருகிறார்கள். பல்கலைக்கழகங்கள் தொடர்பாக சட்டம் இயற்றுவதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் உள்ளது. துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை அரசுக்கு வழங்கி சட்டம் இயற்றியதன் காரணமாக கல்வியின் தரத்தில் எந்த விதத்திலும் பாதிக்கப்படவில்லை என்றும் அந்த பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து இந்த வழக்கினுடைய விசாரணையை நீதிபதிகள் ஏப்ரல் 9 தள்ளி வைத்திருக்கிறார்கள். நன்றி சுரேஷ், உங்களுடைய தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.